இந்த நிகழ்ச்சி குடந்தை மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன மாவட்டம்? கும்பகோணம் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு 6 மாதம் நீங்கள் பொறுத்துக்குங்க. 6 மாதத்தில் குடந்தை மாவட்டம் உதயமாகும். இது உறுதி. 6 மாதத்தில். கடந்த தேர்தல் நேரத்தில் இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதே மண்ணிலே ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தார். என்னவென்று, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலாக கும்பகோணம் மாவட்டத்தை நான் 1 மாதத்திற்குள் அறிவிப்பேன் என்று ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரண எதுவும் கிடையாது உங்களுக்கெல்லாம்? இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த மக்களை இவங்க என்ன தமிழ்நாட்டு மக்கள், இங்க இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் என்ன முட்டாள்களா? 4.5 ஆண்டுகள் ஆகிறது. 4.5 ஆண்டு காலம் அதற்கு ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்கவில்லை. இதற்கு எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் செய்தோம், ஆர்ப்பாட்டங்கள், அழுத்தங்கள். இன்னொருத்தர் தான் இந்த மேடையில் இல்லை, வந்துருவார் கொஞ்ச நேரம். மாக்கா ஏன்னா இதெல்லாம் இந்த மாவட்டம் வர வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து எடுத்த முயற்சி இது. இந்த மாவட்டம் உதயமாக வேண்டும், இது காலத்தின் கட்டாயம். இதற்கு பிறகு எதுக்கியா நீங்க வாக்குறுதி கொடுக்கிற? உன்னால முடியலன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போவது தானே. மக்களை எதுக்கு ஏமாத்துற? எதுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுக்கிற? திமுக ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு புதிய மாவட்டத்தை கூட உருவாக்கவில்லை. ஒரு மாவட்டத்தை கூட உருவாக்கவில்லை. இதற்கு முந்தைய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர்கள் காலத்தில் கிட்டத்தட்ட 11 மாவட்டங்களை பிரித்து புதியதாக உருவாக்கியிருக்கின்றார். ஆனால் மானங்கெட்ட திமுக ஆட்சியாது. வேற எந்த வார்த்தை எனக்கு வாயில வரலையா? பொய்யை சொல்லி அது இன்னொரு வாக்குறுதி கொடுத்தாங்க இதே மண்ணில். யாரு? இப்ப இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் ரத்து பண்ணுவோம். மானம் கட்டுவாங்களா? மானம் ஈனம் ஏதாவது இருக்கா? அதாவதுமா, நான்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன்னா அது நிறைவேற்றலைன்னா உங்களை சந்திக்க முடியாது. என்னால் தலை குனிஞ்சு நிற்பேன் நான். ஏன்னா எனக்கு அந்த உணர்வு இருக்கு, ஐயோ என்னால் செய்ய முடியலையேன்னு. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ திமுகவோ அமைச்சர்களோ அந்த மானங்கீனெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அது நிறைவேற்றலைன்னா பொய் சொன்னாலும் நேரா வந்து நின்று ஒன்றும் நடக்காத போன்று அவர்கள் நடித்துக் கொள்வார்கள். இதுதான் திமுகவுக்கு மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம். இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு முறை ஏமாந்து விட்டீர்கள், மீண்டும் ஏமாறக்கூடாது. நீங்கள் ஏமாறுவீங்களா? நிச்சயமா ஏமாறக்கூடாது. ஏன்னா இந்த ஆட்சி நிர்வாகம் செய்ய தகுதியற்றவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எந்த தகுதியும் கிடையாது, எந்த திறமையும் கிடையாது, எதுவுமே தெரியாதியா. எப்படிப்பட்ட மண்ணியா இந்த மண்? நமக்கு சோறு போடுகின்ற மண் இந்த மண். என்ன கொஞ்சம் கீழே போய், இந்த மண் நமக்கு சோறு போடுகின்ற மண். இந்த மண்ணை எப்படி காப்பாற்றணும் தெரியுமா? எப்படி பாதுகாக்கணும் தெரியுமா? இந்த விவசாயிகளை எப்படி பாதுகாக்கணும் தெரியுமா? டெல்டா, இது டெல்டா. இது போன்ற ஒரு மண் வேற யாருக்கும் கிடைக்குமா? சரி விடு, கிடைக்காது. அப்படிப்பட்ட டெல்டாவை, இந்த மண்ணையும் மக்களையும் எப்படி பாதுகாக்கணும் தெரியுமா? காலையில் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன் நான். அதாவது திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் குறிச்சின்னு ஒரு கிராமத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் குறிச்சின்னு ஒரு கிராமத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். கை காட்ட அவளுக்கு இடம் பத்தலையா, நிறைய இருக்கைகள் குறையா இருக்குது. ஆனால் எவ்வளோ பேர் வந்துட்டாங்க. என்னுடைய சகோதரிகள், தாய்மார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் இங்கே வந்ததுனால இடம்.
அந்த குறிச்சியில நெல் கொள்முதல் நிலையம் இருக்கு. அங்கதான் நம்ம விவசாயிகள், அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் நெல்லை போடுவாங்க. அந்த குறிச்சியில அந்த நிலையத்துக்கு நான் போனா கிட்டத்தட்ட 200-300 மீட்டருக்கு முன்னாடியே நாத்து அடிக்குது. என்னடா இவ்வளோ மோசமான ஒரு நாத்தம், இது நெல் வாங்குற இடம். அங்க கிட்ட போனா இன்னும் நாத்தம் அதிகமா வருது. என்னன்னு போய் பார்த்தா அங்க நெல்லெல்லாம் தரையில அப்படியே வீணா அழுகி போயிருக்கு. பாதி நெல் முளைச்சி போயிருக்கு. அந்த நெல்லை சேமிக்கிறதுக்கு அங்க இடம் இல்லை. ஏதோ ஒரு ஷெட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த ஷெட்டுக்குள்ள ஏதோ கொஞ்சம் மூட்டை அடுக்கி வச்சிருக்கிறாங்க. மற்ற வெளியில இருக்கிற நெல் எல்லாம் அழுகி போயிடுச்சு. இதை பார்த்து எனக்கு வயிறெல்லாம் எரிஞ்சுது. நம்முடைய உணவை நம்ம வீணாக்கலாமா? ஒரு பிடி சோறு நம்ம வீணாக்கினா எப்படி இருக்கும்? யாராவது வீணாக்குவாங்களா? ஆனா அங்க ஒரு பிடி இல்ல, டன்னு கணக்கான நெல்லு அங்கே அழுக விட்டுட்டாங்க. யாரு? முதலமைச்சர் ஸ்டாலினோ திமுகவோ திமுகவுடைய நிர்வாகமோ. இது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம். இது விவசாயிகள் காட்டிலையும் மேட்லையும் மழையிலையும் வெயிலையும் விவசாயம் பண்ணி, அதுவும் நட்டத்தில் விவசாயம் பண்ணி நம்ம நெல்லு நமக்காக உற்பத்தி செய்கிறார்கள். அதை மதிக்காமல் அதை பாதுகாப்ப தெரியாத துப்பில்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு எதுக்கிய ஆட்சி? விவசாயத்தையும் விவசாயிகளும் மதிக்க தெரியாத முதலமைச்சர் ஸ்டாலின், உங்களுக்கு எதுக்கிய ஆட்சி? இது நான் பார்த்த ஒரு இடம் தான். இது போன்று ஆயிரக்கணக்கான இடம் டெல்டாவிலே இருக்கு. ஒவ்வொரு நாளும் டன்னு கணக்கான நெல் வீணாகி கொண்டிருக்கிறது, பாழாகி கொண்டிருக்கிறது, அழுகி கொண்டிருக்கிறது, பூத்திருச்சு, விளைஞ்சிடுச்சு. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம், மக்களுக்கு செய்கின்ற துரோகம். நீங்க இங்க இருக்கின்ற விவசாயிகள் சேற்றிலே கால் வைக்கவில்லை என்றால் சென்னையிலே 1 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், முதலமைச்சர் உட்பட. நானும் சென்னையில தான் இருக்கிறேன். நீங்க சேத்துல கால் வைக்கலனா அவங்க சென்னையில் இருக்கிறவங்க சோத்துல கையை வைக்க முடியாது. நீங்க தான் சோறு போடுற கடவுள். இங்க டெல்டாவில் இருக்கிற விவசாயிகள் எனக்கு சோறு போடுற கடவுள். அப்படிப்பட்ட கடவுளை எப்படி நம்ம பண்ணணும்? தட்டுல ஏந்திரம், தாம்பூலம் தட்டுல அப்படியே வச்சிட்டு கும்பிடணும், கொண்டாடும். ஆனால் அப்படி விவசாயிகளை மதிக்க தெரியாத ஒரு ஆட்சி, ஒரு ஆட்சியா? அதெல்லாம் ஆட்சியா? மானங்கட்ட ஆட்சியா? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களே, உங்க காலை பிடிச்சு நான் கேட்கிறேன், நான் காலை தொட்டு கேட்கிறேன். வருகின்ற தேர்தலில் ஒரே ஒரு விவசாயி கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. ஒரே ஒரு விவசாயி கூட திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. தரங்கட்ட கட்சியா, தரங்கட்ட நிர்வாகையா, நிர்வாகம் தெரியாதியா? ஆட்சி வருவதற்கு முன்பு விவசாயிகளுக்கு 56 வாக்குறுதிகளை கொடுத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 56 வாக்குறுதிகள் யாருக்கு? விவசாயிகளுக்கு மட்டும். அதில் வெறும் 8 வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். 48 வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகமா நான் பார்க்கிறேன். நான் எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். இதுல இன்னைக்கு காலையில போன குறிச்சி அந்த கிராமத்துக்கு போனேன். அங்க பார்த்தா அவ்வளோ நெல் வீணாயிட்டு இருக்குது. இதுல என்னன்னா, வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறார். என்ன பாராட்டு விழா தெரியுமா? தமிழக அரசு நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் குறைந்தபட்சம் ஆதரவு விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்லுறது. 2500 ரூபாய் ஒரு குவிண்டால்னா 100 கிலோ நெல். இதற்கு நாங்கள் விலை கொடுத்து வாங்குவோம்னு தமிழ்நாடு அரசு, அதுவும் வேளாண் துறை அமைச்சர் முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டம். இது அதான் நான் என்னன்னு சொல்றேன்னா, தமிழக அரசு நெல்லை வாங்கிறதே மத்திய அரசுக்காக தான் நெல்லை வாங்குறாங்க. மத்திய அரசு தான் இதுக்கு பணம் கொடுக்குது. ஒரு குவிண்டால் 2500 ரூபாய்னா அதுல 2369 ரூபாய் மத்திய அரசு தான் கொடுக்குது. தமிழ்நாடு அரசு அதுல வெறும் 131 ரூபாய் தான் முதலீடு செய்யுது. தமிழ்நாடு அரசு மத்திய அரசு சார்பில் தான்
தமிழ்நாடு அரசு நெல்லை வாங்குறாங்க. ஆக மத்திய அரசு தான் இதுக்கு பணம் கொடுக்குது. 2300 கொஞ்சம் அமைதியார் 2369 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு 100 கிலோவுக்கு. தமிழ்நாடு அதுல 131 ரூபாய். போன வருஷம் 130 ரூபாய், இந்த வருஷம் 1 ரூபாய் கூட. மானங்கட்டாச்சு. இதுக்கு பாராட்டு விழா. இதுல ஒரிசா கவர்மெண்ட்ல 800 ரூபாய் கொடுக்குறாங்க 100 கிலோ ஒரு குவிண்டாலுக்கு கூடுதலாக ஊக்கத்தொகை. ஆந்திரா அரசு 500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு 131 ரூபாய். இது கொடுத்துட்டு இதுல பாராட்டு விழா, இதுல கொண்டாட்டம் வேற. யார் பணம் யாது? யார் நிதி யாது? அந்த வேலையை ஒழுங்கா செய்யறியா நீ? அதையும் செய்யறதுக்கு துப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த நெல் உற்பத்தி 120 லட்சம் டன். அதுல அரசு கொள்முதல் செய்யறது 48 லட்சம் டன் தான். மீதி 72 லட்சம் டன் தனியார் கிட்ட விவசாயிகள் போய் வித்துட்டு இருக்கிறாங்க. ஏன் விற்கிறாங்க? இவங்க வாங்க முடியல. ஒரு நாளைக்கு 1000 மூட்டை தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்றாங்க. மற்றெல்லாம் தனியார்கிட்ட போனால் அவன் 1800 ரூபாய் 1700 ரூபாய். நீ வாங்கினா வாங்கு, இல்லாட்டி போ. விவசாயி என்ன பண்ணுவான்? அதை எடுத்துட்டு போய் அங்கே அந்த டிபிசியில் போய் கொடுத்தா வேற வழியில் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோ பிரச்சனைகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனையை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? யாராவது பேசுகிறாங்களா? இல்லை. நாங்கள் தான் தொண்டை தண்ணி வத்தி 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 பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? விவசாயிகள் என்னுடைய கடவுளாக நாம் பார்க்குறோம். விவசாயத்தை மதிக்க தெரியாதவன் அவன்லாம் நிர்வாகம் செய்யறதுக்கு தகுதியற்றவன். யார் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். நீங்கள் என்னுடைய தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுகின்ற முக்கிய செய்தி இது. 2 பிரச்சனைகள், முக்கிய பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பெண்கள் இன்னைக்கு ரோட்ல நடக்க முடியல, காலேஜுக்கு போயிட்டு வர முடியல, பள்ளிக்கூடம் போயிட்டு வர முடியல, வேலைக்கு போயிட்டு வர முடியல. பகல்ல, ராத்திரியில் விட்டுடுங்க, பகல்லே போய் அங்கே போய் கையை பிடிச்சி இழுக்கிறதும், விசில் அடிக்கிறதும், போய் கூட்டிகிட்டு போகிறதும், பலாத்காரம் செய்கிறதும், பாலியல் வன்கொடுமை செய்கிறதும், 4 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டியை கூட விட்டு வைக்கல. 80 வயசு பாட்டியை அன்னைக்கு ஒருத்தன் கெடுத்துட்டான். பாலியல் வன்கொடுமை. 80 வயசு. அவனா கஞ்சாவில் இருந்தான், போதையில் இருந்தான். அவனுக்கு என்ன பண்ணன்னு அவனுக்கு தெரியல, மிருகமாயிட்டான். ஆரப்பாக்கம்னு ஒரு கிராமம், கும்முடிப்பூண்டி பகுதியில். அந்த கிராமத்தில் ஒரு 8 வயசு குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. அந்த குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்துட்டான். சின்ன குழந்தை, 8 வயசுயா. அவனை கண்டுபிடிக்கிறது 3 வாரம் ஆயிடுச்சு. அவனை கண்டுபிடிச்சதுக்காக நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்ச பிறகுதான் டீம், ஸ்பெஷல் டீம் அமைச்சு அவனை கண்டுபிடிச்சானுங்க. அவன் யாருன்னா அசாம்லேருந்து வந்தவன். ஆந்திராவில் வேலை செய்கிறான். சூலூர்பேட்டைன்னு ஒரு ஊர், ஆந்திரா எல்லையில் இருக்கு, தமிழ்நாடு எல்லையில் இருக்கு ஆந்திராவில். அவன் சொல்கிறான், நான் திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஆந்திராவில் வேலை செய்வேன், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் தமிழ்நாடுக்கு போயிடுவேன். ஏன் தமிழ்நாடுக்கு போவேன்னு கேட்டானுங்க. அங்கே தான் மது, கஞ்சா, அபின், காக்கேன் போதை பொருட்கள் சரளமாக கிடைக்குது. அங்கே நான் போதையை ஏற்றிக்கிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது. யார் வராங்க, எந்த பொண்ணு வந்தாலும் நான் ஏதாவது பண்ணுவேன்னு ஒருத்தன் சொல்கிறான். அந்த நிலைத்தான் தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லா பகுதியிலும் அதான் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்கள், பெற்றோர்கள், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்னா நீங்க திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது. இது உறுதியாக ஏற்றிங்க. ஏதோ நான் சும்மா சொல்லணும்னு நான் சொல்லலை. நான் 2வது பிரச்சனை இங்கே நான் சொல்லியிருக்கிறேன்ல, போதை பொருட்கள். போதை பொருட்கள்லாம் ஒரு காலத்தில் போதை ஏற்றுறது என்ன? சாராயம், கள்ளச்சாராயம், மது, அப்புறம் டாஸ்மார்க் இவங்க திறந்து விட்டானுங்க, அதில் போதை வருது. இப்போ அதை மீறி கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, மித்தைல் ஆம்பிட்டமின் போன்ற அத்துணை போதை மாத்திரை, போதை ஊசி, போதை மருந்து, போதை பவுடர், இது
சரளமா கிராமம் கிராமமா கிடைக்குது. இது இப்போ கும்பகோணம் டவுன்ல மட்டும் கிடையாதுமா, எல்லா கிராமத்திலையும் வித்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ மாத்திரை பவுடர் கிடைக்குது. இது யார் பயன்படுத்துறா? சின்ன சின்ன பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க போதை மாத்திரை போட்டுக்கிட்டு போதை பவுடர், போதை ஸ்டாம்பு, போதை எண்ணெய் இதை போட்டு கிளாஸில் போய் உட்காந்துட்டு இருக்கிறான், பள்ளிக்கூடத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கிறான். வாதியார் கேள்வி கேட்டால் முறைக்கிறான், வாதியாரை அடிக்கிறான், வாதியாரை மிரட்டுறான். இந்த கேவலமான கலாச்சாரம் வந்ததற்கு காரணமே இந்த தரம் கெட்ட திமுக ஆட்சி. தரம் கெட்ட இந்த திமுக ஆட்சி, இந்த ஆட்சியினால தான் இந்த கலாச்சாரமே மாறி இருக்கிறது. அதனால தான் நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகளை காப்பாற்றணும், அவங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா நீங்க யாருமே திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது வருகின்ற தேர்தல். இது நான் என்னுடைய சுயநலத்துக்காக நான் சொல்லமா, உங்க பிள்ளைகள், உங்க பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருதி நான் சொல்றேன். நான் ஒரு டாக்டர், மருத்துவன், முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் பணியாற்றினேன். எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியுது. எனக்கு அந்த அக்கறையில் தான் நான் சொல்றேன், நீங்க தயவு செய்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது. இன்னைக்கு நீங்க ஒன்று முடிவு பண்ணுங்க, வருகின்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? அவ்வளவுதான். திமுக வரக்கூடாது, திமுக வரக்கூடாது, வரவே கூடாது. ஏன் சொல்றேன், ஏன் தெரியுமா வரக்கூடாது? கடந்த 3 தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு தேர்தல் மட்டும் இல்லை, நினைச்சு பாருங்க. தமிழக மக்கள் திமுகவுக்கு கடந்த 3 தேர்தலில் வெற்றியை கொடுத்திருக்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுவை உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதியை திமுகவுக்கு நீங்கள் கொடுத்தீர்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். கடந்த நாடாளுமன்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு 40க்கு 40 வெற்றியை கொடுத்தீர்கள். இந்த தொகுதி உட்பட, இந்த தொகுதியில் நம்ம போட்டியிட்டோம், நம்ம வெற்றி பெற முடியவில்லை. சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆக 3 தேர்தலில் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீங்க. 4வது தேர்தலையும் வெற்றியை கொடுக்க போறீங்களா? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. போதும் யா, போதும். அவர்கள் ஆண்டது போதும், நீங்கள் ஏமாந்தது போதும், ஏமாந்தது போதும். இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காவிரியில், குறிப்பாக கொள்ளிடம் ஆற்றில் நாங்கள் 5 தடுப்பணைகளை கட்டுவோம், கதவணைகளை கட்டுவோம், அதற்கு 3000 கோடி ஒதுக்கீடு செய்வோம் என்ற வாக்குறுதி 90. திமுக கொடுத்த வாக்குறுதி செஞ்சாங்களா? ஒரு தடுப்பணை, ஒரே ஒரு தடுப்பணை. பக்கத்தில் இங்கேருந்து 10 கிலோமீட்டரில் அவங்க சொன்னாங்க குடிதாங்கியில் ஒரு தடுப்பணை, வாழ்க்கை கிராமத்தில் ஒரு தடுப்பணை, 3வது வீரமாங்குடியில் ஒரு தடுப்பணை. இதெல்லாம் 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டரில் இருக்கு. இந்த தடுப்பணைலாம் கட்டியிருந்தாங்கன்னா இந்நேரம் இன்னும் நிலத்தடி நீர் இன்னும் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆண்டு முழுவதும் நீங்கள் முப்போகம் நீங்கள் பயிர் செய்யலாம். ஆனால் ஏன் தெரியுமா தடுப்பணை கட்டல? மணல் கொள்ளை அடிக்க முடியாத காரணத்தால் தான் தடுப்பணை கட்ட தயங்குகிறார்கள். இது மிக மோசமான ஒரு ஆட்சி, மிக மோசமான ஒரு ஆட்சி. தமிழ்நாட்டில் 26 மணல் குவாரிகளை திறந்திருக்கின்றார்கள் திமுக ஆட்சியில். அந்த 26 மணல் குவாரிகளில் எவ்வளோ தெரியுமா அரசுக்கு வருமானம்னு சொல்லியிருக்கிறாங்க? போன வருஷம் எவ்வளோ? 22 கோடி. 2023-24 நிதி ஆண்டில் வெறும் 22 கோடி தான் வருஷம் முழுவதும் கணக்கை காமிச்சிருக்கிறாங்க. இங்க கேட்டா 22 கோடி ஒரு நாளில் ஒரு குவாரியில் சம்பாதிக்கிறது, ஒரு நாளில் ஒரு குவாரியில் 22 கோடி சம்பாதிக்கிறது. ஆனால் 26 குவாரி வருஷம் முழுவதும் எவ்வளோ சம்பாதிக்கணும்? 20,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. கணக்கு 22 கோடி. இவ்வளோ ஊழல் செய்கின்ற திமுகவை அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். போதும்பா, ஆண்டது போதும். நான் காலையில் கேட்டேன், இவங்க என்ன பண்ணியிருக்கணும் கேட்டா, நான் டெல்டாக்காரன், நான் டெல்டாக்காரன் மாறு தட்டிட்டு பேசிட்டு இருப்பார் ஸ்டாலின் அவர்கள். சரிங்கய்யா, நீங்கள் டெல்டாக்காரன்,
உங்கள் அப்பாவும் டெல்டாவில் இங்கே தான் இந்த மண்ணில் தான் இருந்தார், பிறந்தார், வந்தார், ரைட்டு. இந்த மண்ணுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? இது வரைக்கும் ஏதாவது செஞ்சீங்களா? நீங்கள் 1967 ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்தவுடன் என்ன செய்யணும்? இது மிகப்பெரிய டெல்டா, இந்த டெல்டாவுக்கு பாதுகாப்பு கொண்டு வரணும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும், இது போன்ற கட்டுமானங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்திருக்கணும். நெல் சேமிக்கிற கிடங்கு மட்டும் இல்லை, நெல் பாதுகாக்கிற கிடங்கு, மதிப்பு கூட்டுற கிடங்கு, இப்படி தொழிற்சாலைகளை, உணவு சம்பந்தமான தொழிற்சாலையை கொண்டு வந்திருக்கணும். அதை ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாங்களா? எதையும் கொண்டு வரல. எதுவும் செய்யல. வெறும் விளம்பரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. விளம்பரம் 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 மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதற்கு நீங்கள் எல்லோரும் சரியான பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும். சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் இங்கிலாந்து நாட்டுக்கு போயிட்டு அங்கே தந்தை பெரியாருடைய படத்தை திறந்தார். அதுக்கு அங்கே போய் திறந்துட்டு வந்தார். நான் கேட்குறேன், முதலமைச்சர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கியா? எந்த சம்பந்தம் கிடையாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தந்தை பெரியாருடைய பேரையோ அண்ணா அவர்கள் பேரையோ கலைஞருடைய பேர் பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவர். காரணம், சமூக நீதிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அந்த தம்பி கேட்டான், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டான், நாங்கள் படிக்கணும்னு கேட்டான், படித்து வேலைக்கு போகணும், நாங்கள் சுயமரியாதை வாழணும்னு கேட்டான். ஏன்னா இந்த டெல்டாவில் இங்கே தொழிற்சாலைகள் இல்லை. இங்கேருந்து எங்கே போகிறானுங்க வேலைக்கு? துபாய், மலேசியா, சிங்கப்பூர், எங்கெங்கேயோ போய் வேலை செய்கிறானுங்க. ஏன்னா இங்கே இல்லை, படித்து வேலை இல்லை. அங்கே போய் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வராங்க. வீடியோ காலில் தான் பார்க்குறான், அவன் பிள்ளைங்களை பார்க்குறாங்க. அதோட மோசம் இங்கே விவசாயிகளுக்கு கந்து வட்டி பிரச்சனை, ஸ்பீடு வட்டி, எல்லாம் வட்டி 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 போட்டு இருக்கு. அதனால தான் கேட்குறான், நாங்கள் படிக்கணும், எங்களுக்கு வேலை கொடு, இடஒதுக்கீடு கொடு, இடஒதுக்கீடு அதிகப்படுத்து, நேரம் ஆயிடுச்சா, இதோ அதிகப்படுத்து. இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்ற தம்பிகள் கவலைப்படாதீங்க, இவங்க கிட்ட கேட்டு பிரயோஜனம் கிடையாது. நான் டிசம்பர் 17ஆம் நாள் நான் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறேன், சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறேன். இந்த சிறை நிரப்பும் போராட்டத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை. 15 விழுக்காடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தனியாக வேணும் என கோரிக்கை வைத்து சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம். எல்லாம் வாங்க, தயாராக வாங்க. இந்த போராட்டம் அமைதியான முறையில் நடக்கும். ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கக்கூடாது, ஒரு சின்ன கல் கூட போடக்கூடாது, எதுவும் இல்லை. அமைதியாக போகிறோம், அமைதியாக கைதாகிறோம், சிறைக்கு போகிறோம். எல்லாம் தயாராக வாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தான் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும், இடஒதுக்கீடு கிடைக்கும், ஒரு மாற்றம் நடக்கும். நேபாள் நாட்டில் போன வாரம் அரசியல் மாற்றம் நடந்தது. நேபாளில் அந்த அரசியல் மாற்றம் எப்படி நடந்தது? உங்களை போன்ற இளைஞர்களால் அங்கே ஒரு அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் நடந்தது. காரணம், அங்கே ஊழல் செய்த அந்த ஆட்சியாளர்களை மாற்ற வேண்டும் என்று அங்கே நேபாளில் உள்ள அத்துணை இளைஞர்கள் முடிவு செய்து விட்டார்கள். செய்த முறை தவறு, வன்முறையில் ஈடுபட்டார்கள். ஆனால் செய்த நோக்கம் சரியான நோக்கம், மாற்றம் வேண்டும் என்று. இலங்கையிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாற்றம் நடந்தது. பங்களாதேஷிலே கடந்த ஆண்டு மாற்றம் நடந்தது. அத்துணை மாற்றங்களும் உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது. அதே போன்று தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும். யாரால? உங்களை போன்ற இளைஞர்களால் நடைபெறும். உங்களை போன்ற இளைஞர்களால் அது நிச்சயமாக நடக்கும், நடக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் என் பின்னால் வாருங்கள். நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நான் பதவி ஆசைக்காக நான் சொல்லலை. ஏன்னா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அவ்வளோதான், தமிழ்நாட்டை எல்லாம் மறந்துடணும். நம்முடைய மொழி, நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், விவசாய தொழில், வேலை வாய்ப்பு, எங்கே பார்த்தாலும் இன்னும் அதிகமாக மது, அதிகமாக போதைப் பொருட்கள், அதிகமாக லஞ்சம், அதிகமாக ஊழல், பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் சேருங்கள், ஒன்று சேர்ந்து நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம். இந்த புத்தகம், இது நான் போன மாதம் நான் வெளியிட்டேன். இந்த புத்தகம் ஒரு ஆவணம், ஆன்லைனில் இருக்க, எல்லாம் படிங்க. இந்த புத்தகத்தில் திமுக உங்களுக்கு அளித்த 505 வாக்குறுதிகள்,
தேர்தலுக்கு முன்பு திமுக உங்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள், இது நான் சும்மா அதை பொய் சொல்லலை, இதில் இருக்கு வாக்குறுதிகள் அத்தனையும் இருக்குது. இல்லை அதில் எத்தனை தெரியுமா நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 66 வாக்குறுதிகள் தான். 505ல் வெறும் 66 தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். இல்லை, அதாவது வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகள், வெறும் 13 விழுக்காடு. 13னா எவ்வளோ? பாஸ் மார்க் எவ்வளோ ஒரு எக்ஸாமில்? 35. திமுக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு? 13. அப்போனா 13னா என்ன? ஃபெயிலு. 13னா திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு ஃபெயிலான கட்சி ஆட்சிக்கு வரலாமா? மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வருவீங்களா? அவங்களெல்லாம் முடிஞ்சு போச்சு. தகுதியற்றவர்கள், ஃபெயில் ஆயிட்டாங்க, காலி பண்ணுங்க, அப்புறப்படுத்துங்க, கிளம்புங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இது நான் சும்மா சொல்லலை, இதில் இருக்கிற ஆவணத்தில் புள்ளி விவரங்களோட நான் சொல்லியிருக்கிறேன், நான் நிரூபிச்சிருக்கிறேன். இதில் யாரும் இன்னைக்கு வரைக்கும் யாரும் இதில் மறுக்க முடியாது. அதனால் ஒவ்வொன்றும் நான் புள்ளி விவரத்தோடு நான் சொல்லுவேன். நான் அதனால் இன்னொன்று, நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுப்பது என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அது மட்டும்தான் நான் வாக்குறுதி கொடுப்பேன். வாக்குறுதி கொடுத்துட்டு உங்களை நான் சந்திக்க முடியாது, செய்ய முடியல, சந்திக்க முடியாது. அந்த முகம் இருக்காது எனக்கு, அந்த உணர்வு, குற்ற உணர்வு இருக்கும். ஆனால் ஸ்டாலினுக்கு அந்த எந்த குற்ற உணர்வும் கிடையாது. தேர்தலுக்கு முன்பு உங்களை பார்த்துட்டு நான் மாதம் கரண்ட் பில் எடுக்கிறேன்னு சொன்னார். எடுத்தாரா? தேர்தலுக்கு முன்பு நான் ஒரே வாரத்தில் நீட்டுத் தேர்வு ரத்து பண்ணேன்னு சொன்னாரா? தேர்தலுக்கு முன்பு நான் அரசு வேலைகளில் 3 லட்சம் வேலைகளை நான் நிரப்புவேன்னு சொன்னார். நடத்தினாரா? இல்லை. தேர்தலுக்கு முன்பு 3 லட்சம் அரசு வேலைகளை புதிதாக உருவாக்குவேன் என்று சொன்னார். தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை தனியாரிடம் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நான் கொடுப்பேன், சட்டம் கொண்டு வருவேன்னு சொன்னாரா? ஆக இப்படி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. கல்வி கடன் ரத்துன்னு சொன்னார், செஞ்சாரா? ஏமா நகை கடன் ரத்துன்னு பண்ணார், சொன்னாரா? செஞ்சாரா? விவசாய கடன் ரத்துன்னு சொன்னார். ஆக இவ்வளோ பொய்ய சொல்லி மறுபடியும் வந்து நிற்பாங்க. மறுபடியும் நின்று நாங்கள் இப்போ இல்லைங்க அடுத்த முறை வந்தால் நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க. ஆனால் என்ன பண்ணணும்? கேள்வி கேட்கணும். நீங்கள் கேள்வியை கேட்கணும். கேட்பீங்களா? எந்த திமுக காரங்க வந்தாலும் கூப்பிட்டு வச்சு கேள்வியை கேட்டு என்ன வேணா நீங்கள் திட்டுங்க. ஏயா நீ ஏமாத்துற, யார் ஏமாத்துற, கிளம்பி, நீங்கள் இருக்காதன்னு கிளம்பி விரட்டி அடிக்கணும். நீங்கள் அப்படி செஞ்சாதான் அவங்களுக்கு புத்தி வரும். பொய் சொல்ல மாட்டாங்க அடுத்த முறை. ஏன்னா பொய்யே நம்பி இருக்கின்ற இந்த திமுகவை அகற்ற வேண்டும். இப்போ வந்து முகாம் நடத்துகிறாங்களாம், சிறப்பு முகாம். ஏயா 4.5 ஆண்டு காலம் என்னையா பண்ண நீ? இன்னும் இருக்குதே 4 மாதம் தான் இருக்க போகிறேன். இப்போ முகாம் நடத்தி என்ன பண்ண போகிறாங்க? உங்ககிட்ட இந்த அப்ளிகேஷன் மனுலாம் வாங்கி அதை குப்பையில் போட்டுட்டு இருக்கிறான். அதனால் இதையெல்லாம் நீங்கள் மனதிலே வையுங்கள். இங்கே இருக்கின்ற மக்கள் மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் நீங்கள் சிந்தியுங்கள். நல்ல முடிவை நிச்சயமாக நீங்கள் எடுக்கணும். நல்ல முடிவுனா என்ன? திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடாது. திமுகவுக்கு நீங்கள் வாக்களிக்கக்கூடாது. இந்த தொகுதி மட்டுமில்லை, இந்த மாவட்டத்தில் உள்ள அத்துணை தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும். அதற்கு இங்க இருக்கின்ற கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதையும் பார்க்காதீங்க. நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த கொடுங்கோல் ஆட்சி, ஊழல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, திமுக ஆட்சியை அகற்றுவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும், மேடையில் இருக்கின்ற கீழே இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி உரை குடந்தை பாலகுரு அவர்கள். இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்துக்கு வருகை புரிந்த தாய்மார்களுக்கும் மற்றும் பாட்டாளி தோழர்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தமிழக அண்ணன் இருக்கு சில வரி அவர் வார்த்தையா சிறை நிரப்பும் போராட்டம் சொன்னார். நல்லா கேட்டுங்க ஒரு நிமிஷம். நான் சிறை சிறப்ப போவதில்லை, அந்தந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்துக்காக போயிடுறோம். அவங்க பிடிச்சி எங்களை சிறையில் போட்டுக்கிட்டோம். நான் என்ன பண்ணணும் நான் சொல்றேன், அவசரப்படக்கூடாதுன்னா
சரி, ஐயா சொல்ற மாதிரி சிறை நிரப்பு போராட்டமே செஞ்சிடறோம். அவசியம் வந்ததுக்கு அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஊடக நண்பர்கள், இதுவரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை நண்பர்கள், வந்திருந்த தாய்மார்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி நன்றி நன்றி. பாட்டாளி இளைஞர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வந்திருக்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.